மதன் பாபு அவர்கள் இறந்து போறதுக்கு முன்னாடி தான் கைப்பட ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதாவும், அதுல தன்னோட சொத்துக்கள் யார் யாருக்கு போகணுங்கிற மாதிரி சில விஷயங்களை குறிப்பிட்டு போயிருக்காராம். அதோட விவரத்தை அந்த உள்ள பார்க்க போறோம். பிரபலமான காமெடியா இருக்கக்கூடிய மதன் பாபு அவர்கள் இப்ப ரீசெண்டா 71வது வயசுல புற்றுநோய் காரணமா காலமாயிட்டாரு. இவருக்கு ஜனனி அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும், அரிஷித் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும் இருக்காங்க. மகள் ஜனனி வந்து ஒரு பின்னணி பாடகியா வலம் வரக்கூடியவங்க. அர்ஷித் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காராம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பல வருஷ காலமாவே ஒரு தமிழ் சினிமால ஒரு பிரபலமான நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல பல மொழி திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்காக ஒரு கணிசமான தொகையை ஒரு படத்துக்காக சம்பளமும் வாங்குவாராம். ஆனா அப்படி வாங்கக்கூடிய சம்பளத்தை தனக்கும் தான் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம சேவைகள் செய்யறது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கறதுல இவர் வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கக்கூடியவராம். தான் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்களுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ தன்னால முடிஞ்ச உதவிகளை ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. இவர் வீட்டுக்கு வந்து யாராவது பொண்ணுக்கு திருமணம் பண்றதுக்கு காசு இல்ல, பையனையோ பொண்ணையோ படிக்க வைக்கிறதுக்கு படிப்பு செலவு காசு இல்ல அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாராம். அப்படிப்பட்ட மதன் பாபு அவர்கள் இப்ப இறந்து போறதுக்கு முன்னாடி தான் கைப்பட ஒரு உயில் எழுதிட்டு போயிருக்கிறதாவும், அந்த ஒரு உயில்ல இதுவரைக்கும் தான் சேர்த்து வச்ச சொத்துக்கள்ல முக்கால்வாசி பங்கு தான் குடும்பத்துக்கு, குறிப்பா மகளுக்கும் மகனுக்கும் மனைவிக்கும் போற மாதிரியும், அதுல ஒரு கால்வாசி ஒரு 25% வந்து ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும், படிப்பு செலவுக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்காகவும், கல்விக்காகவும், முதியோர் இல்லங்களுக்கும் கொடுக்கணும். அதை வந்து தானமா பண்ணாலும் சரி, இல்ல அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி, அது உங்க விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காராம். இந்த ஒரு விஷயத்த இப்ப படிச்சு பார்த்துட்டு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கள்ல ஒரு குறிப்பிட்ட தொகை ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களால எவ்வளவு முடியுதோ அதை கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காகவும், முதியோர் இல்லங்களுக்காகவும் பயன்படுத்த போறதா தகவல் வெளிவந்திருக்குது. இத மதன் பாபு அவரோட கடைசி ஆசையா அவங்க குடும்ப சேர்ந்தவங்க நிறைவேற்ற போறதாவும் இன்னொரு அப்டேட் வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மதன் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவரை வந்து ஒரு நடிகராக தான் தெரியும். ஆனா அவர் வந்து நடிகர் மட்டும் கிடையாது. பல துறைகள்ல பல விஷயங்களை கத்துக்கிட்டு அதை கத்துக்கிறதுல கை தேர்ந்த ஒரு நபராகவும் இருந்திருக்காராம். தன்னோட இளம் வயசுலயே பாக்ஸிங் மாதிரி பல தற்காப்பு கலைகளை கத்திருக்காரு. கோல் சண்டை, பானா, சூரிகத்தி இது மாதிரி பல கலைகளையும் கத்துக்கிட்டாரு. மெட்ராஸ் சார்பட்ட பரம்பரையில ஹெவி வெயிட் பாக்ஸராகவும் இருந்திருக்காராம். இதை ஒரு டைம் இயக்குனர் பா ரஜித் கிட்ட அவர் சொன்னதா ஒரு பேட்டியில மதன் பாபே தெரிவிச்சிருக்காரு. நடிப்பு மேல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி இசைத்துறையிலையும் அதிக ஆர்வம் கொண்டவர். கித்தார், மிருதங்கம் இது மாதிரி இசைக்கருவிகளை கத்துக்கிட்டாரு. கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் புதுசு புதுசா கத்துக்கிறதுல இவர் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவர். தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பான பல நிகழ்ச்சிகளுக்கு கித்தார் வாசிச்சிருக்காராம். அது மூலயமா பல மேடை நாடகங்களுக்கும் சீரியல்களுக்கும் பின்னணி இசை கொடுக்கறதுன வாய்ப்பும் இவருக்கு தேடி வந்திருக்குது. ஆரம்பத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது, இசையமைக்கிறது இப்படிதான் பயணத்தை ஆரம்பிச்சு கடைசியா ஒரு நடிகரா இறந்து போயிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.